சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறையிலிருந்து மீட்கப்பட்ட கூறிய ஆயுதங்கள், 1000க்கும் மேற்பட்ட தடிகள், பொல்லுகள் கண்டெடுப்பு. நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்கொள்ள தயார் என்கிறார் நீதியமைச்சர். எதிர்க்கட்சிகள் போலி அரசியல் செய்வதாக குற்றச்சாட்டு. சட்டவிரோத துப்பாக்கியுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர் கைது, துப்பாக்கிய மீட்பு. மைசூர் மகாராஜா கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ள பாடகி ஜானகியினுடன் பொதுமக்கள் பலரும் அஞ்சலி. ஈரானின் 140 இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல், ஹோர்முஸ் நீரிணையை மூடிய ஈரான். உலகக்கிண்ண உதைபந்தாட்ட போட்டி, அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறிய இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினா அணிகள். இனி தொடர்வது விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலின் பொழுது கைதிகள் அதிகாரிகளை தாக்குவதற்கு பயன்படுத்தியதாக கூறப்படும் கூர்மையான ஆயுதங்கள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் 1000க்கும் மேற்பட்ட தடிகள் மற்றும் பொல்லுகள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் தேடுதல் நடவடிக்கையினை மேற்கொண்டுள்ளனர். இதன்பொழுது பெருமளவிலான கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் இரும்பு கம்பிகள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் 1000க்கும் மேற்பட்ட பொல்லுகளும் மீட்கப்பட்டுள்ளன. விசாரணைகளின் பொழுது கைதிகள் சிறைச்சாலை சமையலறைக்குள் புகுந்து அங்கிருந்த தேங்காய்களையும் எடுத்து வந்து அதிகாரிகளை தாக்கியமை தெரிய வந்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் 8 சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் 21 கைதிகளும் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சிகள் கொண்டுவரும் நம்பிக்கையில்லா பிரேரணையை சிறந்த முறையில் அரசாங்கமாக எதிர்கொள்ள உள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தொடர்பில் பூரணமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் சிறை கைதிகளின் மனித உரிமையை பாதுகாப்பதை போன்று காவல்துறை உத்தியோகத்தர்களின் மனித உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். சிறைச்சாலை மோதல் சம்பவத்தை பொறுப்பேற்பதாக தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன் என்றும் பொறுப்பேற்க முடியாது என்றும் ஒருபொழுதும் குறிப்பிடவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இதனால் பொறுப்பில் இருந்து விலகவில்லை. எதிர்க்கட்சியினர் கொண்டுவரும் நம்பிக்கையில்லா பிரேரணையை சிறந்த முறையில் அரசாங்கமாக எதிர்கொள்வோம் என்றும் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை என்றும் அரசியல் நோக்கத்தினை இலக்காக கொண்டவை என்றும் அவர் தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் ஆரம்ப கட்ட கொடுப்பனவு மாத்திரமே என ஸ்ரீலங்கா சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகை குறித்து முன்வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டுள்ள சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் ஏசி கயநாயக்க, உயிரிழந்த அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான தொகையை வழங்குவதற்கு கவனம் செலுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். அத்துடன் உயிரிழந்தவர்களின் அனைத்து இறுதிக்கிரியைகளும் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் செலவிலேயே மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதனிடையே இந்த மோதலில் காயமடைந்த சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு நஷ்டஈடு வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மோதலில் காயமடைந்த 7 அதிகாரிகள் தொடர்ந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களில் 3 கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் ஏசி கயநாயக்க மேலும் தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் பொறுப்பற்ற முறையில் செயற்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார். ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார பதவியிலிருந்து நீக்கப்படாமல் நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவம் தொடர்பில் நியாயமான விசாரணை ஒன்றை முன்னெடுக்க முடியாதென நளின் பண்டார தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் எதிர்க்கட்சியில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து நீதி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர தீர்மானித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறைச்சாலைகளின் நிலவும் நெரிசலை குறைப்பதற்காக புதிய சிறைச்சாலைகளை அமைப்பதை விடுத்து கைதிகளின் எண்ணிக்கையை குறைக்கும் மாற்றுச் சட்டங்கள் மற்றும் வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என நளின் பண்டார தெரிவித்துள்ளார்.
அத்துடன் வரலாற்று சிறப்புமிக்க போகம்பர சிறைச்சாலை வளாகத்தை மீண்டும் சிறைச்சாலையாக மாற்றுவதற்கான அரசாங்கத்தின் நடவடிக்கைகளையும் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார விமர்சித்துள்ளார். இலங்கையில் சிறைச்சாலைகள் இடம்பெற்று வரும் வன்முறை சம்பவங்களால் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் கோமகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எனவே தமிழ் அரசியல் கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் 31 வருடங்களாக சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக மகசின் சிறைச்சாலையில 4 தமிழ் அரசியல் கைதிகளும், வெலிக்கடை சிறைச்சாலையில 3 பேரும், கண்டி போகம்புரையில 2 பேரும், அம்மாந்தோட்ட அவங்க தங்கல்ல பகுதியில் உள்ள அங்குலஸ் பலஸ் சிறைச்சாலையில ஒருவருமாக இவ்வாறாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் தற்போது ஒரு பாதுகாப்பு அற்ற சூழல் நிலவுவதாக உறவுகளால் எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நேற்று ஏற்பட்ட மகசின் சிறைச்சாலையுடைய பதட்டம், அங்கே எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் 4 31 ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் அந்த பகுதியில் இருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் நோய்வாய்ப்பட்ட நிலையிலே காணப்படுவார்கள். இவ்வாறான பாதுகாப்பற்ற சூழல் அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. எனவே தமிழ் அரசியல் கைதிகளுடைய பாதுகாப்பை இந்த அரசு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இந்து சமுத்திர கடல் பிராந்தியத்திற்கு ஊடுருவியுள்ள எல்னினோவின் தாக்கம் காரணமாக இந்த மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை இலங்கையின் வெப்பம் அதிகரிக்கும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியரும் கலை பீடாதிபதியுமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். நேற்று சனிக்கிழமை யாழ் கலட்டி வீதியில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான அமைப்பு ஏற்பாடு செய்த எல்னினோ தொடர்பான விவசாய போதனா ஆசிரியர்கள் மற்றும் கடற்தொழில் சார்ந்தவர்களுக்கான செயல்முறையில் பங்கு பற்றி கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஐரோப்பாவில் தாக்கத்தை செலுத்திய எல்னினோ இந்த சமுத்திர கடற்பரப்பை நெருங்க ஆரம்பித்துள்ளதாகவும் இந்த சமுத்திர கடல் வெப்பம் தற்போது 1.8 பாகை செல்சியஸாக அதிகரித்துள்ள நிலையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 3 பாகை செல்சியஸாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இந்த சமுத்திர பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள கடல் வெப்பம் இலங்கை மற்றும் மாலைதீவில் அதிக தாக்கத்தை செலுத்த வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவித்தார். இலங்கையை பொறுத்தவரை குறிப்பாக வடமாகாணத்தின் முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் பாரிய நீருக்கான தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். அத்துடன் விவசாயிகள் மற்றும் கரையோர மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்கள் பாதிப்பை சந்திப்பார்கள் என்றும் கூறியுள்ளார். அதிக வெப்பத்தின் காரணமாக கரையோர நீர் சூடாவதால் மீன்கள் இறந்து போவதோடு மீன் இனப்பெருக்கமும் குறைவடையும் வாய்ப்புள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். விவசாயிகள் தமது உற்பத்திகளுக்கான நீரை பெற்றுக் கொள்வதற்காக போராட வேண்டிய தேவை ஏற்படுவதுடன் தமது அன்றாட கடமைகளை நிறைவேற்றுவதற்கான நீர் தேவையும் சவாலாக மாறும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜூலை, செப்டம்பர் மாதங்களில் அதிகமான வறட்சியை ஏற்படுத்துகின்ற எல்னினோ அக்டோபர், நவம்பர் மாதங்களில் பாரிய மழை வீழ்ச்சியை ஏற்படுத்தும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார். சட்டவிரோத துப்பாக்கியை வைத்திருந்த குற்றச்சாட்டில் அம்பலாங்குட பிரதேச சபையின் ஐக்கியமக்கள் சக்தியின் உறுப்பினர் அமித் சத்துரங்க சமரநாயக்க கைது செய்யப்பட்டுள்ளார். காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் இவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். மத்தேகம தெத்தேலியாவில் உள்ள தனது வீட்டில் தங்கியிருந்த போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சந்தேக நபரிடம் சட்டவிரோதமாக இருந்த ரிப்பீட்டர் ரக துப்பாக்கி ஒன்று காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. வியாபாரத்திற்கு சென்ற முதியவர் ஒருவரை அச்சுறுத்தி அவரது பணத்தை கொள்ளையிட்டுச் சென்ற சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை சங்கரத்திலிருந்து நவாலி செல்லும் வீதியால் குறித்த முதியவர் வியாபாரத்திற்கு செல்லும் போது உந்துருளியில் சென்ற இருவர் அவரை வழிமறித்து இடம் கேட்பது போல் பாசாங்கு செய்துள்ளனர். அத்துடன் அவர் மீது தாக்குதல் மேற்கொண்டுவிட்டு அவர் வியாபாரத்திற்காக வைத்திருந்த ஒரு தொகை பணத்தினை பறித்துக் கொண்டு அங்கிருந்து சென்றுள்ளனர். இதுகுறித்து வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மைசூரு மகாராஜா கல்லூரி மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ள பாடகி எஸ் யானைக்கின் உடலுக்கு பொதுமக்கள், ரசிகர்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தமிழ், மலையாளம், தெலுங்கு, இந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ள எஸ் யானகி தனது 88வது வயதில் மூப்பின் காரணமாக நேற்று இயற்கை எய்தினார்.
தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் இசை அரசி என பல்வேறு பட்டங்களில் புகழப்படும் எஸ் ஜானகி சுமார் 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மொழிகளில் இவர் பாடியுள்ளார். பாடகி எஸ் ஜானகியின் மறைவுக்கு பிரதமர் மோடி, தமிழக முதலமைச்சர் விஜய், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உட்பட பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ள பாடகி ஜானகியின் உடலுக்கு பொதுமக்கள், ரசிகர்கள் என பலரும் திரண்டு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திய பின்னர் மைசூரில் உள்ள அவரின் பண்ணை வீட்டில் ஜானகியின் உடல் அடக்கம் செய்யப்பட உள்ளது. ஜானகியின் உடலுக்கு முழு அரச மரியாதையுடன் இறுதிச் சடங்கை நடத்த கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் உத்தரவிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் மீண்டும் ஒரு கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் மீது அமெரிக்கா இன்று அதிகாலை 140 இலக்குகள் மீது குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்காவின் இந்த தாக்குதல்களை அடுத்து மறு அறிவிப்பு வரும் வரை ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதாக அறிவித்த ஈரான், யோர்தான் உட்பட நாடுகள் மீது பதிலடி தாக்குதலை நடத்தியுள்ளது. நேற்று சைப்ரஸ் கொடி தாங்கிய கொள்கலன் கப்பல் ஒன்றை ஈரான் தாக்கியதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை 140 ஈரானிய இலக்குகளை அமெரிக்கா தாக்கியுள்ளது. இது இந்த வாரத்தில் ஈரான் மீது நடத்தப்பட்ட 3வது கட்ட தாக்குதலாகும். இந்த தாக்குதல்களில் மொத்தம் 300க்கும் மேற்பட்ட இலக்குகள் தாக்கப்பட்டதாக அமெரிக்க படைத்தரப்பு குறிப்பிட்டுள்ளது. கெர்மான் நகரம் உட்பட பல பகுதிகளிலும், ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகிலும், ஈரானின் பாகிஸ்தான் எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள இடத்திலும் இந்த தாக்குதல்கள் நடந்தன. முன்னதாக ஈரானிய தாக்குதலுக்குள்ளான கப்பலின் பணியாளர்கள் இந்த தாக்குதலால் எரிந்து கொண்டிருந்த தமது கப்பலை கைவிட்டு அதிலிருந்து வெளியேறியதாக பிரித்தானியாவின் கடல்சார் பாதுகாப்பு அமைப்பு இன்று ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தது. ஒரு கப்பல் மீது எச்சரிக்கைக்காக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ள ஈரான், மறு அறிவிப்பு வரும் வரை ஹோர்முஸ் மூடப்படுவதாக இன்று அதிகாலை அறிவித்த பின்னர் ஜோர்டானில் உள்ள ஹசன் விமான தளத்தை அது தாக்கியது. தலைநகர் அம்மானிலிருந்து வடமேற்கே சுமார் 111 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த தளத்தில் முக்கிய போர் விமானங்கள் தரித்து நிற்பது வழக்கமாக இருக்கும். இந்த நிலையில் பலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி தளத்தில் உள்ள ஒரு கட்டளை மையத்தையும் ட்ரோன் களஞ்சியங்களையும் அளித்ததாக ஈரான் குறிப்பிட்டது. ஈரானின் கடலோர தளங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு கோபுரங்கள் மீது அமெரிக்கா நடத்திய வான்வெளி தாக்குதல்களுக்கு இது ஒரு உடனடி பதிலடி என்றும் ஈரான் குறிப்பிட்டுள்ளது. இதேபோல கட்டார், பஹ்ரைன் மற்றும் குவைத் மீதும் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. உலகக்கிண்ண உதைபந்தாட்ட போட்டி தற்போது அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ள நிலையில் இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினா அணிகள் அந்த சுற்றுக்கு தத்தமது வெற்றிகளின் மூலம் தெரிவாகியுள்ளன. நேற்றிரவு நடந்த போட்டிகளில் நோர்வே அணியை 2-1 என்ற கோல்களில் இங்கிலாந்தும், 3-1 என்ற கோல்களில் சுவிஸ் அணியை அர்ஜென்டினா அணியும் தோற்கடித்துள்ளன. முதலில் இங்கிலாந்து நோர்வே அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற்ற போது நோர்வேயை தோற்கடித்து தனது இடத்தை உறுதிப்படுத்தியது இங்கிலாந்து அணி. இந்த சுற்றுத் தொடரில் சிறப்பாக விளையாடிய நோர்வே அணி இந்த இங்கிலாந்து அணியுடன் போராடி தோற்று வெளியேறியது. ஆட்டத்தின் 36வது நிமிடத்தில் முதல் கோலை அடித்த நோர்வேக்கு அதன் பின்னராக எந்தவித கோல்களையும் அடிக்க முடியவில்லை. ஆயினும் ஆட்டத்தின் முதற்பாதி மேலதிக நேரத்தில் ஒரு கோலையும், பின்னர் ஆட்டத்தின் மேலதிக 30 நிமிட நேரத்தில் இன்னொரு கோலையும் அடித்து இங்கிலாந்து அணி வென்றது. இதன் பின்னர் கன்சாஸ் நகர மைதானத்தில் இடம்பெற்ற அர்ஜென்டினா மற்றும் சுவிஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் அணியை 3-1 என்ற கோல்களில் அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்றுள்ளது. போட்டி ஆரம்பித்த 10வது நிமிடத்தில் அர்ஜென்டினா அணி சுவிஸ் அணியின் தடுப்பாட்டத்தை உடைத்து முதல் கோலை அடித்தது. இதன் பின்னர் முதல் பாதியின் இறுதியில் ஆட்டம் கடுமையாகியது. குறிப்பாக சுவிஸ் அணியால் மேலதிக நேரத்திற்கு தள்ளப்பட்ட லியோனல் மெஸ்ஸியால் அணி இறுதியில் 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறையிலிருந்து மீட்கப்பட்ட கூறிய ஆயுதங்கள், 1000க்கும் மேற்பட்ட தடிகள், பொல்லுகள் கண்டெடுப்பு. நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்கொள்ள தயார் என்கிறார் நீதியமைச்சர். எதிர்க்கட்சிகள் போலி அரசியல் செய்வதாக குற்றச்சாட்டு. சட்டவிரோத துப்பாக்கியுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர் கைது, துப்பாக்கிய மீட்பு. மைசூர் மகாராஜா கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ள பாடகி ஜானகியினுடன் பொதுமக்கள் பலரும் அஞ்சலி. ஈரானின் 140 இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல், ஹோர்முஸ் நீரிணையை மூடிய ஈரான். உலகக்கிண்ண உதைபந்தாட்ட போட்டி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறிய இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினா அணிகள். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC Tamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.